ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சபரிமலை போகிறதுக்கான டிக்கெட் புக் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த லிங்கில் போய்ட்டு நம்மளோட ஐடியை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஐடியை க்ரியேட் பண்ணிட்டு லாகின்ல வந்து நம்மளோட ஃபோன் நம்பரு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட்டுக்கு போயிடும். அதில் வந்து நம்ம என்ன டேட்டில் போக போகிறோம், எந்த இயரில் போக போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். 2024 ஜான் 7ல் நான் போகிறேன். நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃபாக போகிறீங்களா இல்லை குரூப்பாக போகிறீங்களா? இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம எத்தனை பேர் வேணாலும் போகலாம். இதில் வந்து மினிமம் ஒரு 5 பேருக்கு தான் நம்மளால் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபோன் நம்பருக்கு 5 பேர் தான் பண்ண முடியும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயப்பன் கோவிலோட பிரசாதங்கள் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணுறோன்னா, அதாவது டிக்கெட் போடும்போதே புக் பண்ணுறோன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். மொத்தம் அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று போட்டோம் அப்படின்னம்னா இந்த 5 பொருள் ரூ. 325 வரும். நம்ம தேவைன்னா இதை போட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து இதில் இப்போதைக்கு பணம் அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னாலும், இது நம்ம அக்கௌண்ட்டில் தான் கட்டுற மாட்டம் இருக்கும். அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா நம்ம நேரில் போய் வாங்குறனாலும் வாங்கிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லி எடுத்து விட்ற போகிறேன். அதாவது நம்ம இப்போ இது வேணான்னு சொல்லி இப்போது ஏதாவது 3 மட்டும் வேணும் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ ப்ரொசீடு கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அதாவது டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அந்த லிங்குக்குள்ளே போயிடும். அது கொடுத்தோம்னா நம்ம நார்மலாக எப்போதும் போல் போய் பேமெண்ட் பண்ணுற மாட்டோம்தான். நம்ம இதை வந்து இப்போதைக்கு பண்ண போகிறதில்ல. அது உங்களுக்கு அப்படி ஒரு வேளை எப்படி பண்ணணும்னு தெரியலனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து இதை வந்து டெலீட் பண்ணி விட்டுற போகிறேன் எல்லாத்தையுமே. இது எதுவுமே எனக்கு வேணாம். அதனால் இதை டெலீட் பண்ணி விட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணுறது மட்டும் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். இப்போ வந்து இதில் டேட்டு, என்ன டைம் போகிறோம், எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிற மட்டும்தான் இதில் இருக்கும். இப்போ ப்ரொசீடு கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக ப்ரொசீடு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு போயிடும். அதாவது என்ன ஐடி நம்பரு, என்ன டேட்டு, என்ன டைம் அப்படிங்கிறத கொடுத்துரும். இது எக்ஸலண்ட் கொடுத்துருங்க. நம்ம சபரிமலைக்கு போகிறோம். ஏன்னா ஐயப்பனுக்காக நம்ம எக்ஸலண்ட் கொடுத்தோம். ரொம்ப நல்லாவே ஸ்பீடாக தான் இருக்குது இந்த சைட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு இதில் புக் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இல்லை செகண்ட் கமெண்டில் போடுறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு புரியலனாலும் நீங்கள் பர்சனலாக கால் பண்ணி கூட கேளுங்க. இந்த மாதிரி டிக்கெட் புக் ஆகிரும். நமக்கு இந்த மாதிரி தான் டிக்கெட் இருக்கும். இதை கம்பல்சரி நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டுட்டு போகணும். அது போக ஆதார் கார்டு ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும். நம்மளுக்கு ஒரு வேளை இந்த டிக்கெட் இப்போ நம்ம புக் பண்ண டேட்டு தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிற இதே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க. இப்போ அப்படியே பேக்கில் போய்ட்டு இதில் வந்து டவுன்லோட் கேன்சல்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கேன்சல்னு கொடுத்துட்டிங்கன்னா, எஸ் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுங்க. இப்போ நீங்கள் கொடுத்த டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை பண்ண தெரியலனாலும் என்ன டவுட்னாலும் என்னை கூப்பிடுங்க. இதை நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் பண்ணி தரப்போகிறேன் நம்ம ஐயப்பனுக்காக. பாய்.